ஆட்டோக்காரன். நம்மள பெரும்பாலானவங்களுக்கு ஆட்டோக்காரனாலே கொஞ்சம் அலட்சியம் தாங்க. ஏன்னா அவங்க பார்க்கறதுக்கு கரடு மோண்டா இருப்பாங்க, பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப கராராக இருப்பாங்க. ஆனால் மனிதாபிமானத்துலையும் சேவை மனப்பான்மையிலையும் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. என்னடா திடீர்னு ஆட்டோக்காரன் பெருமையை பேசுகிற அப்படிங்கிறீங்களா? ஆட்டோக்காரன் பெருமையை சொன்னால் அதில் ஒன்று கூட இல்லைன்னு நம்மளால் மறுக்க முடியாது. ஏதாவது ரோட்டில் குற்ற சம்பவங்கள் நடக்குதுன்னு வைங்களேன், எல்லாரும் எனக்கு என்ன அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப ஆட்டோக்காரங்க மட்டும்தான் தைரியமாக போய் தட்டி கேட்பாங்க. ஏதாவது ஏரியாவிலையோ தெருவுலையோ டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் நீ முந்து நான் முந்துன்னு ஆரன் அடிச்சுட்டு இருக்கப்ப அந்த ஏரியா ஆட்டோக்காரங்க மட்டும்தான் அவங்களோட பொழப்பையும் விட்டு போட்டு வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால் இன்னைக்கும் பார்க்க முடியும். எத்தனை பேர் எத்தனை தடவை வழி கேட்டாலும் சலிக்காம வழி சொல்றது ஆட்டோக்காரங்க மட்டும்தான். இதை விட பெருமையான ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கும் ஆட்டோல பிரசவத்துக்கு இலவசம் தாங்க. இந்த சேவையை முதலா அறிமுகப்படுத்தினது நம்ம தமிழ்நாடு ஆட்டோக்காரங்க தான் அப்படின்றது எவ்வளவு பெருமையான விஷயம். இன்னைக்கு வாகன பெருக்கம், கார்ப்பரேட் நிறுவனங்களோட பைக் டாக்ஸி, இந்த மாதிரியான விஷயங்கள்